ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னோடய தோட்டத்தில் மிளகு செடி வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. போன முறை ஒரு 2-3 காய் வச்சுருந்தது. இந்த முறை நிறையவே வச்சுருக்குது. இன்றைக்கி நான் இதை அறுவடை பண்ண போகிறேன். மிளகு காய் பழுத்த பிறகு தான் இதை அறுவடை பண்ணணும். ஆனால் இந்த செடி இன்னும் கொஞ்சம் நிறைய பெருசாக வளர்ந்துச்சுன்னா எனக்கு நிறைய காய் கொடுக்கும். இந்த செடியோட சத்து எல்லாமே இந்த காய்க்கு போயிட்டே இருக்குது. செடி கொஞ்சம் வளராமல் இருக்கனால இன்றைக்கி நான் காய் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறேன். ஈஸியாக மாடித்தோட்டம் வச்சுருக்கோங்க, கொஞ்சம் இடம் வச்சுருக்கோங்க, கண்டிப்பாக இந்த மிளகு செடியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா புஷ் டைப்பில் வளரக்கூடியது, கொடி மாதிரி போகாது. அதனால் ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழேயோ இல்லை ஒரு சன்ஷேடான பிளேஸ்லேயோ நம்ம இதெல்லாம் அழகாக ஈஸியாக வளர்த்து எடுக்கலாம். மிளகாக்கு அப்புறம் காரம்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மிளகு தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய முழு பொறுப்புமே இந்த மிளகுக்கு இருக்குது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லாருமே சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மிளகு செடியை இன்றைக்கி நான் என்னோடய வீட்டில் வளர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.